கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பூம்புகார் சுற்றுலா வளாகத்தை யார் திறந்து வைத்தார்? கே ஸ்டாலின். 2026 ஆஸ்திரேலிய ஓபன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? கார்லோஸ் அல்கராஸ். 2026 ஆஸ்திரேலிய ஓபன் இறுதிப் போட்டியை அடைந்த வயதில் மூத்த வீரர் யார்? நோவாக் ஜோகோவிச். 2026 ஆஸ்திரேலிய ஓபன் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? எலேனா ரிபாக்கினா. நாவலூர் ஏரியில் சுற்றுச்சூழல் பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? கே ஸ்டாலின். விங்ஸ் இந்தியா 2026 மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற்றது? ஹைதராபாத். அக்னி பரீக்ஷா கூட்டுப் பயிற்சியை நடத்திய படைகள் எவை? இந்திய இராணுவம் மற்றும் ஐடிபிபி. தமிழ் பியன்னாலே எந்த ஆண்டில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது? ஜனவரி 2027. தமிழ்நாடு உலக சுற்றுலா மாநாடு 2026 எங்கு நடைபெறுகிறது? சென்னை. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத் துறையில் கையெழுத்திட்ட MOUக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 127. மாமல்லபுரத்திற்கு அமைக்கப்படும் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையத்தின் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 100 கோடி. 16வது நிதிக்குழு பரிந்துரையின்படி தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் மத்திய வரி பகிர்வு சதவீதம் எவ்வளவு? 4.097%. 16வது நிதிக்குழு பரிந்துரைகள் எந்த தேதியில் நடைமுறைக்கு வரும்? ஏப்ரல் 1, 2026. தமிழ்நாட்டில் தோழி வேலைக்குச் செல்லும் பெண்கள் விடுதிகள் எத்தனை நிறுவப்பட்டுள்ளன? 19. TNSHORE திட்டத்திற்கு மொத்த செலவு எவ்வளவு? 1675 கோடி ரூபாய். தமிழ்நாட்டின் முதல் காலநிலை தாங்கும் கிராமம் எது? கிள்ளை. ஒரே நாளில் எத்தனை கிலோமீட்டர் கவச் 4.0 அமைப்பு செயல்படுத்தப்பட்டது? 472.3 கிலோமீட்டர். கவச் 4.0 என்பது எந்த வகை அமைப்பு? தானியங்கு ரயில் பாதுகாப்பு அமைப்பு. சம்பூர்ணதா அபியான் 2.0 எந்த காலத்திற்கு நடத்தப்படுகிறது? 3 மாதங்கள். சம்பூர்ணதா அபியான் 2.0 தொடங்கிய நிறுவனம் எது? நிதி ஆயோக். 2026 மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய உயர்வேக ரயில் வழித்தடங்கள் எத்தனை? 7. சென்னை பெங்களூர் உயர்வேக ரயில் பயண நேரம் எவ்வளவு ஆகும்? 1½ மணி நேரம். 2026-27 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை இலக்கு GDPயின் எத்தனை சதவீதம்? 4.3%. 16வது நிதிக்குழு தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. குளோபல் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் 2026 வெளியிட்ட நிறுவனம் எது? பிராண்ட் ஃபைனான்ஸ். குளோபல் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் 2026 இந்தியாவின் தரவரிசை என்ன? 32. இந்தியாவின் முன்னணி புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மாநிலம் எது? குஜராத். 2026 ஆண்டை உழவர் ஆண்டு என அறிவித்த மாநிலம் எது? மத்திய பிரதேசம். 2026 ஆண்டிற்கான பத்ம பூஷன் பெறும் சமூக சேவை விருது பெற்றவர் யார்? SKM மேலநாந்தன். IIT மத்ராஸ் இயக்குனர் பத்மஸ்ரீ பெறும் துறை எது? அறிவியல் மற்றும் பொறியியல். ரிமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் விழிப்புணர்வு நாள் எப்போது? February 2. இந்தியா எனர்ஜி வீக் 2026 எங்கு நடைபெற்றது? கோவா. இந்தியா எனர்ஜி வீக் 2026 நடத்தும் அமைச்சகம் எது? பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். தமிழ்நாட்டின் கரையோர நீளம் எவ்வளவு? 1069 கிலோமீட்டர். கவச் 4.0 அமைப்பு எந்த ஆபத்தை தடுக்கும்? சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர். சம்பூர்ணதா அபியான் 2.0 எந்த மாவட்டங்களில் செயல்படுகிறது? 112 மாவட்டங்களில். 16வது நிதிக்குழு மாநிலங்களுக்கு பகிரும் வரி பங்கின் சதவீதம் எவ்வளவு? 41%. 2026-27 மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத் துறைக்கு ஒதுக்கீடு எவ்வளவு? ரூபாய் 7.85 லட்சம் கோடி. 2026-27 பெயரளவு GDP வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? 10%. TNSHORE திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் பங்கு எவ்வளவு? ரூபாய் 1000 கோடி.
இந்தியாவின் மொத்த ஏஐ முதலீட்டில் இந்தியா எத்தனை சதவீதம் ஜிடிபி முதலீடு செய்கிறது? 1.2 முதல் 1.8%. குளோபல் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் 2026இல் முதல் இடம் பெற்ற நாடு எது? அமெரிக்கா. குஜராத் மாநிலத்தின் மொத்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் திறன் எவ்வளவு? 42.58 கிகாவாட். 2026-27 நிதியாண்டில் மாநிலங்களுக்கு நிதிக்குழு மானியம் எவ்வளவு வழங்கப்படுகிறது? ரூபாய் 1.4 லட்சம் கோடி. 2026-27இல் மொத்த மத்திய செலவு எவ்வளவு? ரூபாய் 53.5 லட்சம் கோடி. நிதியமைச்சகம் பெற்ற மொத்த ஒதுக்கீடு எவ்வளவு? ரூபாய் 19.72 லட்சம் கோடி. உயர்வேக ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனம் எது? NHSRCL. மார்க் டல்லி பெற்ற இந்திய விருது எது? பத்ம பூஷன். தோழி விடுதிகள் எந்த முறையில் நடத்தப்படுகின்றன? பொது தனியார் கூட்டு முறையில். 2026-27இல் கடன் மற்றும் ஜிடிபி விகிதம் எவ்வளவு ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது? 55.6%. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.